எங்க ஒருத்தவங்கள பத்தி முழுசா எதுவும் தெரியாம இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க, தப்பு. ஏன்னா நீ அப்பாவியாவே வளர்ந்துட்ட, அதனால உனக்கு மனுஷங்களை பத்தி தெரியல. நீ யாரையும் தப்பா பேசுறவன் கிடையாது, அதுவும் ஒரு பொண்ணோட குணத்தை பத்தி தப்பா பேசுறவனும் கிடையாது. ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசுறேன்னா அதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான்ப்பா, உண்மை கசக்கும் தான், ஆனா உண்மைதான் இல்லையாப்பா? அது கேரக்டர் தான் சரியில்லைன்னு சொல்றேன். மனோஜ், முத்துதான் அறிவில்லாம ஒரு பொண்ணை பத்தி பேசுறாருன்னா நீயும் எதுவும் தெரியாம பேசாத. பாலரமா, நான் அறிவில்லாம பேசலாமா? எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் பேசுறேன். கிறிஷோட அம்மா ஆள் சரி கிடையாது. நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் போய் நேர்ல பாத்துட்டு இருக்க முடியும். சரி தெரிஞ்சது. கொண்டவங்க சொன்னா அதை நம்பிடுவீங்களா? நெருப்பு இல்லாம புகையாதுல பாரலமா? அந்த பொண்ணு சரி. உண்மையா 1000 தடவை நான் சொல்லுவேன். கிறிஷோட அம்மா தப்பானவடா. நீ சொல்றது போய். ஏங்க சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நீ போய் சொல்ற. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நீ போய் சொல்ற. நீ சொல்றது போய் போய் போய். அதான் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. ஏன்னா கிறிஷ் பையனா? நான் தான் கிறிஷோட அம்மா. நான் தான் அவனை பெத்தவ. அவன் ஏன் வயித்துல பிறந்தவதான். அதுவா கிறிஷ் ஹோம் பிள்ளையா? ஆமா, கிறிஷ் ஏன் பையன் தான். என்ன மன்னிச்சிருப்பா. ஒரு பொண்ணு பத்தி இப்படி தப்பா பேசுறது ரொம்ப பெரிய தப்பு தான்ப்பா. ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஆனா இந்த உண்மையை பார்லரமா வாயிலிருந்தே வர வைக்கிறதுக்காகத்தான் இப்படிலாம் பேசிட்டு என்ன மன்னிச்சிருப்பா. அப்போ கிறிஷ் ரோஹிணியோட பையனா? கல்யாணியோட பையன். இந்த ரோஹிணி தான் அந்த கல்யாணி. பார்லரமாவோட ஒரிஜினல் பேர் ரோஹிணி இல்ல, கல்யாணி. இதோட அப்பா மலேசியா பக்கம் போனதே கிடையாது. இதோட அம்மா சாகவும் இல்ல. கிறிஷோட பாட்டி தான் பார்லரமாவோட அம்மா. நம்ம பாட்டியோட பக்கத்து ஊர் தான் கல்யாணியோட ஊர். மலேசியால எங்க அப்பா ஒண்ணு பணக்காரனவா இல்ல. நம்ம ஊர் பக்கத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க தான் அந்த கல்யாணி. உன்னோட ஒழுக்கத்தை தப்பா சொல்லிட்டா. அவன் உண்மையை ஒத்துக்குவான்னு சொல்லிட்டு நான் அப்படி பேசல. உன் வாயில இருந்தே உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக நான் உங்ககிட்ட பெரிய கும்பிடு போட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிறிஷ் இவங்க பையனா? அப்ப ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் 6-7 மாசத்துல புருஷன் செத்து போயிட்டான் ஆக்சிடென்ட்ல. செத்து போன புருஷனுக்கு பிறந்த பையன் தான்.